Hello friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Daxolac 3 இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து யாருக்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 12 to 18 month அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேபிக்கு நீங்கள் Daxolac 3 கொடுக்கலாம். ஓகே, இது எப்படி கொடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது Daxolac சுடு தண்ணி வேண்டியிருக்கும். அதுக்கு உரிய அளவு டப்பா ஒன்று, இந்த 3 தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ Daxolac பிரிச்சுக்கலாம். இப்படி தான் உள்ள ஒரு கவர் இருக்கும். இதையும் பிரிக்கணும் அப்படின்னா சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த இடத்துல கிழிச்சிங்கன்னா வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சிசர் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்படி பிடிச்சிங்கனாலும் வரும். இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் சரௌண்டிங் பீப்புள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்படி வெட்டியாச்சுங்க. அங்கே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் நல்லா வெட்டிடுங்க சரியா. வெட்டிட்டு இதில் வந்து 1 ஸ்பூனுக்கு 30 ml தான் தண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம வந்து தண்ணி எவ்வளோங்கிறத எடுத்துக்குவோம். இதாக இருக்குங்க. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். அதனால் 90 ml. குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சுல, அதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். பார்த்துக்கோங்க, அளவு பார்த்துக்கோங்க. 90 வந்துருச்சா? இன்னும் ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. வந்துருச்சுங்க. ஏங்க கரெக்டாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். போங்க. சரி, ரைட்டு. 90 ml எடுத்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பூன் கொடுங்க. என்னங்க உள்ள ஒன்றும் இல்லைங்க. பாருங்க எங்கே இருக்குது, இந்த டப்பாக்குள்ளே இருந்துருக்கு சரியா. ஸ்பூனு தேடாதீங்க, டப்பாக்குள்ளே இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 கரெக்டாக மட்டன் தழும்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 3 போட்டிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 90 ml இதில் ஊற்றுங்க. இப்போ நல்லா வந்து கட்டி சேர விடாமல் ஆற்றணும் நீங்கள். அதுதான் உங்களுடைய திறமை. நல்லா ஆற்றுங்க. ஆற்றுறதுக்கு இன்னொரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஆற்றுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஒரு கிளாஸில் எடுத்து ஆற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிளாஸ் வந்துருச்சு பாருங்கள். வேண்டுகோளுக்கு இணங்க சரௌண்டிங் பீப்புள் கொடுத்துட்டாங்க. சரௌண்டிங்கில் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா தண்ணி ஆறுறதுக்குள்ளே நீங்கள் ஆற்றி முடிக்கணும். இல்லை தண்ணி வேகமாக ஆறி போகும். அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா ஆற்றிடுங்க. அவ்வளோதான். நல்லா ஆற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு Daxolac 3 ஃபார் யுவர் பேபி. நான் லாக்டோஜன் போட்டிருக்கோங்க, அது நல்லா வியூ ஆச்சு. இப்போ லாக்டோஜன்லாம் மறந்துட்டாங்க போல், எல்லாம் Daxolac கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொன்னது தான் மந்திரம்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் லாக்டோஜனே நல்லா தான் இருக்கும் இதோட. இருந்தாலும் Daxolac தான் எல்லோரும் இப்போ கொடுத்துட்ருக்கீங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. எங்களுக்கெல்லாம் Daxolac பிடிக்கல, லாக்டோஜன் தான். அவ்வளோதாங்க. ஓகே, ஒரு நல்ல வெதுவெதுப்பான சூடு இருக்கவும் எடுத்து அந்த டப்பாலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கேப்பை போடுங்க, பேபி கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.